ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஸ்வாகதம் ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மரயுத்ய ச மய்யர்ப்பிதமனோ புத்திக் மாமே வைஷ்யஸ்ய சம்சயம். அப்யாசயோகயுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானுசிந்தயன். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மரயுத்ய ச மய்யர்ப்பித மனோபுத்திர் மாமே வைஷ்யஸ்ய சம்சயம். அபியாசயோகயுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானுசிந்தயன். சர்வகாலமும் என்னை நினைந்து கொண்டே போர்புரி, மனம் புத்தியை என்னிடம் அர்ப்பணம் செய்வதால் சந்தேகமின்றி என்னையே அடைவாய். பல்வேறு விஷயங்களில் மனம் செல்லாது
அபியாச யோகத்தோடு கூடிய சித்தத்தால் தேஜோமயமான பரமபுருஷனை சிந்திக்கிறவன் அந்த இறைபுருஷனையே இறைநிலையையே அடைகின்றான். எம்பெருமான் ரொம்ப அழகா கடந்த சூத்திரத்திலே சொன்ன சத்தியத்தை சாத்தியமாக்கும் நுட்பத்தை இந்த சூத்திரத்திலே அளிக்கிறார். சதா சர்வகாலமும் என்னை நினைந்து கொண்டே போர் புரி. அழகான ஒரு டெக்னிக், நுட்பம். கிருஷ்ணர் என்னை நினைந்து கொண்டே சும்மா இருன்னு சொல்லல. நாமெல்லாம் கேட்கலாம், பல பேர் என்கிட்ட கேட்கறது, இறைநிலையில் இருந்தவாறே அன்கிளச் பண்ணிக்கிட்டே எப்படி சாமி இயங்கிறது? தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. நல்லா ஆழ்ந்து பாருங்க. காலையில் வீட்டில் உங்களுக்கும் வீட்டம்மாவுக்கும் இல்லை உங்களுக்கும் மாமியாருக்கும் சண்டை முடிஞ்சா, ஆஃபீஸ் போய் நீங்கள் என்னதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஹோல் டே மனசுக்கு பின்புறத்தில் காலையில் நடந்த சண்டையே ஓடிட்டு இருக்குல்ல, அதில் ஏற்பட்ட துக்கமே ஓடிட்டு இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் சாயந்தரம் போய் என்னென்ன பாயிண்ட்டை நீங்கள் பேசணும்னு புதுசாக பாயிண்டெல்லாம் வேறு ரெடி ஆகுதில்ல, பலதரம் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஹோல் டே என்ன ஆகும், இந்த பாயிண்ட்டை விட்டுட்டோமே, இதை விட்டுட்டோமே. சாயந்தரம் திரும்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன ஆரம்பிக்கும், காலையில விட்ட பாயிண்ட் எல்லாம் ஆரம்பிப்போம். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு துக்கத்திலே இருந்து கொண்டு உங்களால் எல்லா வேலையும் செய்ய முடியும் பொழுது ஏன் அன்கிளச்சா இருந்து கொண்டு மட்டும் செய்ய முடியாது? நல்லா செய்ய முடியும். மனசோட பின்புறத்துல ஒரு துக்கமும் சண்டையும் வேதனையும் ஓடிக்கிட்டே இருந்து ஒரு வேலையை உங்களால் செய்ய முடியுதுன்னா, உங்கள் லைஃப்பை உங்களால் நடத்த முடியுதுன்னா, இப்போ ஆஃபீஸில் ஒன்றும் நீங்கள் திங்க் பண்ணாமல் இல்லை, ஆஃபீஸில் ஒன்றும் நீங்கள் வேலை செய்யாமல் இல்லை, எல்லாத்தையும் செய்கிறீங்க. ஆனால் மனசோட பின்புறத்தில் என்ன, இது ஓடிக்கிட்டே இருக்கு. காலையில் அந்த போட்டது திரும்ப திரும்ப ரிவைண்ட் ஆகி ரீப்ளே ஆகிக்கிட்டே இருக்கு. உங்கள் வேலையை உங்கள் கை செஞ்சாலும், உங்கள் எண்ண ஓட்டங்களை மனம் செஞ்சாலும் ரீப்ளே மட்டும் ஆகிட்டே இருக்கு. அப்படின்னும் பொழுது ஏன் உங்களால் அன்கிளச் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியாது? முடியும். முயலாதது மட்டும்தான் தவறே தவிர முடியாதது அல்ல. மீண்டும் 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 அன்கிளச்சிங் நிலையில் நிர்விகல் நிலைக்கு உங்கள் மனதை எடுத்து வந்து கொண்டே இருப்பீர்களானால், அந்த நிலையில் இருந்தவாறே உங்கள் உடலும் உங்கள் மனமும் இயங்க முடியும். அதுதான் ஆனந்த சமாதின்னு சொல்றேன். சாமி எப்பவும் சொல்லுகின்ற இந்த ஆனந்த சமாதிங்கிற சத்தியத்தை எம்பெருமான் இங்கு சூத்திரமாக உங்களுக்கு அளிக்கிறார், டெக்னிக்கா கொடுக்கிறார்.
சதா சர்வகாலமும் என்னை நினைந்து கொண்டே போர் புரி. இது சாத்தியம். நிர்விகல்ப நிலையில் இருந்தவாறே, இறை உணர்வில் இருந்தவாறே நம்முடைய உடலும் மனமும் இயங்கிக் கொண்டே இருக்க முடியும். நீங்க நினைக்கலாம், நிர்விகல்ப நிலையில் இருந்தால் எப்படி சாமி மனம் இயங்கும்? இயங்குவதற்கு சாத்தியம் இருக்கிறது. அதாவது நிர்விகல்ப நிலையில் நீங்கள் நிலை பெற்று விட்டால் உங்கள் உணர்வு நிலை பெற்றுவிடும், மனமும் உடலும் அது பாட்டு தன்னுடைய இயற்கைப்படி இயங்கிக் கொண்டே இருக்கும். எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு பூரணத்தன்மையிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். அந்த நிலையில் இருந்தவாறே செயலில் இறங்குங்கள். அந்த நிலையில் இருந்தவாறே உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். அந்த நிலையில் இருந்தவாறே உங்கள் வாழ்க்கை முழுமையாக இயங்கட்டும். இதோட சாரம் என்னன்னா, ஆழமான ஒரு சத்தியம் ராமகிருஷ்ணர் சொல்றாரு. இந்த கிராமத்து பெண்கள் தலையில 4-5 குடம் மேல குடம் அடுக்கி இருப்பார்கள், தண்ணி எடுத்துட்டு போவார்கள். இடுப்புல ஒரு குழந்தையை பிடிச்சிருப்பார்கள், இன்னொரு கையில இன்னொரு குழந்தையை அழைச்சிட்டு போவார்கள். கூட வர்ற பெண்களோட ஊர்க்கதையெல்லாம் பேசிட்டு இருப்பார்கள். ஆனா எண்ணம் முழுவதும் தலைமையில இருக்கிற குடத்து மேலேயே இருக்கும். 3-4 செயல்களை செய்தாலும் உணர்வு முழுவதும் தலைமையில இருக்க குடத்து மேலேயே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எதை செய்து கொண்டு இருந்தாலும் உங்கள் உணர்வு நிர்விகல்பத்திலேயே நிலை கொண்டிருக்க முடியும். அதைத்தான் ஜீவன் முக்தின்னு சொல்றேன். இது வேற ஒண்ணுமே இல்லை, வெறும் மனப்பழக்கம் தான். மனதினாலே பழகி 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 எப்பேற்பட்ட சூடு உடலுக்குள் பரவினாலும், நம்ம உடலுக்குள்ள பல சூடுகள் பரவும். துக்கத்தால வர்ற சூடு, கோபத்தால வர்ற சூடு, காமத்தால வர்ற சூடு, பயத்தால வர்ற சூடு, பல்வேறு சூடுகள் உடலுக்குள்ள பரவும். ஆனா எப்பேற்பட்ட சூடு உடலுக்குள் பரவினாலும் கலையாத உணர்விற்குள்ளே உங்களை நிலைபெறுத்திக் கொள்வது, கலையாத உணர்விற்குள்ளே உங்களை நிர்விகல்பமாக நிறுத்திக் கொள்வது வாழ்க்கையோட சாரம். இதுதான். இதைத்தான் என்ன சொல்றேன்னா, சட்டி உடையறதுக்கு முன்னாடியே அதுல இருக்கிற பாலை புரைகுத்தி தயிராக மாற்றி கடைந்து வெண்ணெயை எடுத்து விடுவது. இந்த உடல் உடைவதற்கு முன்பாகவே இதில் இருக்கின்ற உணர்விலே தியானம் என்னும் புரைகுற்றி அன்கிளச்சிங் அப்படிங்கிற கடைதல் செயலாலே வெண்ணெய்ங்கிற ஜீவன் முக்த தன்மையை உருவாக்கி விடுவது. ரொம்ப அழகா இடைக்காடர் சொல்வார். இடைக்காட்டு சித்தர், நந்தவனத்திலோர் ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி பொட்டுடை தாண்டி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டினா நாம தான். 4 மாதமாய் குயவனை வேண்டி, 4-6னா 10 மாதம். 10 மாதம் குயவன்னா பிரம்மாவை வேண்டி ஒரு உடலை செய்து கொண்டு 10 மாதம் தாயினுடைய கர்ப்பத்திலே இருக்கின்ற அந்த டைம். 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அது நம்ம உடல். பிரம்மாவிடம் கேட்டு 4-6 மாதம் 10 மாதங்கள் வேண்டி செய்து கொண்டு வந்த உடல், அதுதான் தோண்டி. நான் கொடுமை என்னன்னா, தோண்டி கிடைச்ச உடனே அந்த ஆண்டி என்ன பண்ணி இருக்கணும், கிணத்துல இருந்து நீர் சேந்தி தோட்டத்துக்கு பாய்ச்சி தோட்டத்தை மலர வைத்திருக்க வேண்டும். அதை செய்யாமல் தோண்டி கிடைத்து விட்டது தோண்டி கிடைத்து விட்டது என்றே கூத்தாடி கூத்தாடி கை தவறி தோண்டியை போட்டு உடைத்தாண்டி. நாமளும் இந்த உடம்பு கிடைச்ச உடனே இந்த உடம்பாலே அடைய வேண்டிய ஜீவன் முக்த தன்மையை அடைவதற்கு என்ன வேண்டுமோ அதை செய்திருக்க வேண்டும். அதை செய்யாமல், ஆஹா இந்த உடம்பு கிடைச்சிருச்சு, இதை வச்சு நான் உலகத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்க போறேன் பார் அப்படின்னு கூத்தாடி கூத்தாடி அடைய வேண்டியதை அடைவதற்கு முன்பாகவே இதை போட்டுடை தாண்டி இதை போட்டு உடைத்து விடுகின்றோம். இந்த உடலிலே நாம் அடைய வேண்டிய உச்சபட்சமான விஷயம் என்னன்னா, உடம்புக்குள்ள எந்த செய்தி அனுப்பப்பட்டாலும், ஒண்ணுல நீங்க நேரா பார்க்கலாம், ஏதாவது ஒரு பெரிய துக்ககரமான செய்தி வந்தா உடம்பு முழுவதும் பரவுகின்ற அந்த துக்க உணர்வு, அது ஒரு சிக்னல். அந்த மாதிரி எந்த துக்கம் உடலுக்குள் பரவினாலும்
21 நிமிடங்களுக்குள் உங்களுடைய மையத்திற்கு அமைதிக்கு கொண்டு வந்து விட உங்களால் முடிந்தால் நீங்கள் ஜீவன் முக்தர்கள். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैष शिवतमा शिवम् बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्त. எந்த டிப்ரெஷன் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் அதை மீண்டும் உங்களுடைய மையத்திற்கு உங்களை எடுத்து வந்து விடுவது. அந்த அளவிற்கு உங்கள் மனதை தயார்படுத்தி வைத்திருந்தால் நீங்கள் ஜீவன் முக்த வாழ்வை துவங்கிவிட்டீர்கள். இதுதான் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அடைய வேண்டிய மிக உச்சமான அதிர்ஷ்டம், சொத்து. இது இருந்துருச்சுன்னா வேற எது இருந்தாலும் அது உபயோகம், இது இல்லைன்னா வேற எது இருந்தாலும் அது உபயோகம் இல்லை. மனிதனுடைய வாழ்க்கையின் அடைய வேண்டிய மிக முக்கியமான அம்சம் நிர்விகல்ப நிலையில் இருந்தவாறே தன்னுடைய உடல் மனம் சார்ந்த எல்லா செயல்களையும் செய்கின்ற திறன். இது ஒரு மிகப்பெரிய திறன். இன்னைக்கு பல நாடுகள்லையும் பகவத்கீதை ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் நூலாக மக்களால் விரும்பி படித்து கடைபிடிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் அவங்களுடைய பணம் மொத்தத்தையும் ஹேண்டில் பண்ற வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பகவத்கீதை பற்றி எழுதுறாங்க. அவங்களுடைய மிகப்பெரிய பத்திரிகை. பல துறைகளிலும் பகவத்கீதையின் சத்தியங்கள் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு தீர்வாக, வாழ்வின் ஆதாரமான பிரச்சனை வெறும் உணவோ உடையோ பணமோ பொருளோ கிடையாது. வாழ்வின் ஆதாரமான பிரச்சனை தன்னை சமநிலையில் வைத்துக்கொண்டு வாழ்வது. ஏன்னா தன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள இயலாத மனிதன் எது இருந்தாலும் துக்கத்தில்தான் உழல்கின்றான். தன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள தெரிந்த மனிதன் எது இல்லாவிட்டாலும் ஆனந்தத்திலேயே இருக்கின்றான். தன்னை சமநிலையில் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய ஒரு மிக முக்கியமான அம்சம். அந்த சத்தியத்தை எம்பெருமான் இந்த சூத்திரத்திலே சொல்லுகின்றார். ரொம்ப எளிமையான நுட்பம், வேற ஒண்ணுமே தேவையில்லை, வெறும் பழக்கம் மட்டும்தான். திரும்ப 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 பழகுவது. ஏதாவது ஒரு தியானத்தின் மூலமாக ஒரு உணர்வை பற்றி கொண்டு உங்களுடைய மனதையும் உணர்வையும் மீண்டும் 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 அந்த உணர்வுக்குள்ளேயே எடுத்து வந்து உங்கள் செயல்களை செய்து கொண்டே இருப்பது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது 1/2 மணி நேரமாவது தினந்தோறும் அமர்ந்தவாறே அந்த நிர்விகல்ப நிலையில் இருங்கள். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 10-20 நாள் கடைபிடிச்சிங்கன்னா அப்புறம் அந்த அமர்ந்தவாறே நிர்விகல்ப நிலையில் இருப்பது அப்படிங்கிறது பழகி போகும். அதுக்கு பிறகு இந்த சாதாரண சிறு சிறு செயல்களை, வெறுமனே நடப்பது அல்லது உங்களுடைய சாதாரண செயல்களை, தினசரி நடவடிக்கைகளை, அவைகளை மட்டும் இந்த நிர்விகல்ப நிலையில் இருந்தவாறே செய்ய துவங்குங்கள். இந்த நிர்விகல்ப உணர்வில் இருந்தவாறே நடக்க துவங்குவது. எப்போ அந்த மனம் நிர்விகல்ப நிலையை விட்டு விலகி வந்துருச்சோ அப்படியே நடக்கிறத நிறுத்திட்டு திரும்பவும் அந்த நிர்விகல்ப நிலைக்கு வந்து மீண்டும் நடக்க துவங்குவது. வீட்டுக்குள்ளே நீங்கள் இதை பழகி பார்க்கலாம். இது ஒரு பெரிய நிர்விகல்ப நிலையில் இருந்து வாழுகின்ற
அந்த உணர்வை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விடும். இது ஆனந்த சமாதிக்கான பயிற்சி. இந்த நித்யானந்தம்னு ஆனந்த சமாதிக்கான பயிற்சி முகாமில் இது ஒரு தியானமாகவே கற்றுத்தருவோம். நிர்விகல்ப நிலையில் இருந்தவாறே கைகளை மட்டும் அசைக்க பழகுதல், பிறகு கால்களை மட்டும் அசைக்க பழகுதல். பிரச்சனை என்னன்னா, இந்த உங்க கை காலெல்லாம் வெறும் சதையால் ஆயிருக்குன்னு நினைக்காதீங்க, மசில்ஸால மட்டும் ஆயிருக்குன்னு நினைக்காதீங்க. அது எல்லாத்துலேயுமே மசில் மெமரிஸ் இருக்கு. அதில் ஒரு பாகம் ஆடும் பொழுது அந்த மெமரிஸும் உங்களுக்குள்ள கிண்டப்படும், கிளறப்படும், உயிர்ப்பிக்கும். ஆனால் எந்த மசில்ஸ் ஆடி எந்த நினைவு கிளறப்பட்டாலும் கிண்டப்பட்டாலும் கிளர்ந்து எழுந்தாலும் அதனால் அசைக்கப்படாத நிர்விகல்ப நிலையில் உங்களை மையப்படுத்திக் கொள்ளுகின்ற நுட்பம் தான் ஆனந்த சமாதி. கையை மட்டும் அசைச்சு அதனால ஏற்படுற எந்த எண்ணம் கிளர்ச்சியையும் தாங்குகின்ற அளவுக்கு நிர்விகல்ப நிலையில் நிலைநிறுத்திக் கொள்ளுதல். அதுக்கு பிறகு கால்களை மட்டும் அசைத்து அதனாலே அசைக்கப்படாத நிர்விகல்ப நிலையில் நிலைநிறுத்திக் கொள்ளுதல். இந்த மாதிரி உடம்பினுடைய ஒவ்வொரு பாகத்தை மட்டும் இயக்கி அந்த பாகத்தாலே ஏற்படுகின்ற மெமரி, மசில் மெமரியால, பயோ மெமரியால அசைக்கப்படாத நிர்விகல்ப நிலையில் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுதல். இந்த பழக்கத்தினால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு முழுவதும் இயங்கினாலும் அசைக்கப்படாத, அலைக்கழிக்கப்படாத, நிலையாக நிற்கின்ற நிர்விகல்ப நிலையில் நிலை பெறுகிறீர்கள். அதைத்தான் ஆனந்த சமாதின்னு சொல்றேன். பழகி உங்களுக்குள் இந்த சத்தியம் நிலை பெற்று விடுமானால் உடல் மட்டுமல்ல, திங்க் பண்றது, பிளான் பண்றது, ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்றது, அந்த மாதிரி மனம் சார்ந்த செயல்கள் செய்யப்படும் பொழுது கூட நிர்விகல்ப நிலையிலிருந்து அசையாத உணர்வோடு, நிலை கொண்ட உணர்வோடு உங்கள் உடலும் மனமும் இயங்க முடியும். அது மாதிரி இயங்குவதுதான் ஆனந்த சமாதி நிலை. தன்னுடைய உணர்வு சமாதி நிலையில் நிலைத்திருக்கும், மனமும் உடலும் ஆனந்தமயமாக இயங்கிக் கொண்டிருக்கும். ஜட சமாதின்னு ஒன்று இருக்கு. அது என்ன, டல்லா இருக்கும். வெறுமனே யோகம் பிராணாயாமம் மட்டும் செய்யற மக்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. நீங்க நல்லா பார்க்கலாம், பக்தி அப்படிங்கிற பாகம் இல்லாமல் இந்த வெறும் யோகம் பிராணாயாமம்னு சிக்கின மனிதர்கள் தன்னையே மந்தமாக்கிக் கொள்வார்கள். ரொம்ப சீரியஸா போயிடுவார்கள். வாழ்க்கையில பல நேரத்துல ரொம்ப சீரியஸா போயிடுவார்கள். பார்த்தீங்கன்னா அவர்களை பார்த்தாலே போதும், என்னவோ வயத்துல பிரச்சனை வந்தவர்கள் மூஞ்சி மாதிரி இருக்கும். பெரும்பாலான மக்கள் ஆன்மீகன்ற பேர்ல அப்படித்தான் ஆயிடுறார்கள். அந்த மாதிரிதான் ஆயிருக்கு. ஜடசமாதி நிலைக்குள் சென்று விடுகிறார்கள். இறைவன் இங்கு ஜடசமாதி நிலையை போதிக்கவில்லை, அதை வலியுறுத்தவில்லை, ஆனந்த சமாதியை வலியுறுத்துகின்றார். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org.
சதா சர்வகாலமும் என்னையே நினைந்து கொண்டே போர் புரி. மனம் புத்தியை என்னிடத்து அர்ப்பணம் செய்வதால் சந்தேகமின்றி என்னையே அடைவாய். பார்த்தா வேறு விஷயங்களில் செல்லாது அபியாசம் எனும் யோகத்தோடு கூடிய சித்தத்தால் தேஜோமயமான பரமபுருஷனை சிந்திக்கின்றவன் அப்புருஷனையே அடைகின்றான். திரும்ப 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 நிர்விகல்ப நிலைக்குள்ளேயே உங்களை எடுத்து வந்து நிறுத்துவீர்களானால் நீங்கள் என்ன வேலையை செய்து கொண்டிருந்தாலும், இன்னொரு முக்கியமான விஷயம், மனச நிர்விகல்ப நிலையில வச்சு உடம்பை இயக்காமலே இருந்தீர்களானாலும் உங்களுடைய சமாதி முழுமையடைந்து விட்டதான் நமக்கு தெரியாது. பல பேர் பார்த்தீங்கன்னா இமயமலையில் காட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கும் பொழுது பெரிய ஆழ்ந்த அமைதியில் இருக்க மாதிரி தான் தோணும். அவங்க இறங்கி ஊருக்குள்ளே வந்தால் தான் தெரியும் அவங்க அமைதி நிலையானதா அல்லது சூழ்நிலையால் வந்ததா. சூழ்நிலையால் வந்த எல்லாமே நிலையானதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய அமைதி சூழ்நிலையால் ஆனதா அல்லது நிலையானதா அப்படின்னு எப்போ நமக்கு புரியும்னா, இங்க கிருஷ்ணர் சொல்ற மாதிரி என்னை நினைந்து கொண்டே போர் புரி. அதாவது உடல் இயங்கியும் மனம் இயங்கியும் உங்கள் உணர்வு நிர்விகல்பத்தில் இருந்தால்தான் நீங்கள் அடைந்த ஆன்ம நிலை, அமைதி நிலை நிலையானது. இல்லைன்னா அது சூழ்நிலையால் ஆனது. சூழ்நிலையால் ஆனது நிலையானது அல்ல. ஆரம்பத்தில் வேணா அந்த சூழ்நிலை கொஞ்சம் உதவி பண்ணலாம், ஆனா சூழ்நிலையால் ஆனதெல்லாம் நிலையாகிவிட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இங்க ரொம்ப அழகா எம்பெருமான் சொல்லுகிறார். ஸ்ரீகிருஷ்ணர் வேறு விஷயங்களில் செல்லாது அபியாசம் எனும் யோகத்தோடு கூடிய சித்தத்தால் தேஜோமயமான பரமபுருஷனை சிந்திக்கிறவன் அப்புருஷனை அடைகின்றான். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.